ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஃபோன்பே ஸ்பீக்கரை தான் ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்ற போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ப்ளூடூத் போர்டு மட்டும்தான். இது நான் ஸ்க்ராப் பண்ண ஒரு பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் ஒயர் தேவை, ஒயர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். போர்டை முதல்ல சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒயர் எல்லாத்தையும் பவருக்கு ஒயர் சால்ட்ரிங் பண்ணோம். அதுக்கப்புறமா ஸ்பீக்கருக்கு ஒயர் சால்ட்ரிங் பண்ணோம். நாம் எப்பயும் சொல்கிறது தான், எந்த ஒயரை சால்ட்ரிங் பண்ண போகிறோமோ அந்த ஒயரோட டிப்பில் கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி முன்னாடியே லெட் அப்ளை பண்ணிக்கணும். இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு சால்ட்ரிங் ப்ராப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போர்டில் எந்த டெர்மினலில் சால்ட்ரிங் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் கொடுக்குறதுக்கு B+, B- இருக்குது. அந்த 2 போர்ட்லேயும் 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணதும் சால்ட்ரிங் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிங்க. 2 டெர்மினலும் ஷார்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஒயரை தேவையான அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெட் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் சவுண்டு இல்லை, பக்கத்து வீட்டில் துணி துவைக்கிறாங்க, அதனால் அந்த சவுண்டு டொப்புன்னு வருது. லெட் அப்ளை பண்ணதும் ஒயரோட டெர்மினல் லென்த்து அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது ஒரு இடத்துல சால்ட்ரிங் பண்ணுவோம், அது இன்னொரு எண்டு பக்கத்தில் இருக்க டெர்மினலில் டச் ஆகும். அதனால் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்ரிங் முடிஞ்சது. என்னடா மறுபடியும் சவுண்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க காண்டாமல் இருக்கும், மிச்சர் துணுங்குது. ஓகே, இப்போ சால்ட்ரிங் முடிஞ்சது. நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஸ்க்ரூ இல்லை, 3 ஸ்க்ரூ தான், அதுவும் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் எனக்கு எப்படி கிடச்சின்னு சொல்லிட்டு நான் சொல்லலையே, கவலைப்படாதீங்க, போய் சொல்ல மாட்டேன். ஒருத்தன் கொடுத்தான், அவன் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கான். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள 18650 பேட்ரி ஒன்று இருக்குது. இதில் எப்படியும் சார்ஜ் அதிகமாக நிற்கிற மாதிரிலாம் எம்ஏஹெச் அதிகமாக பேட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வேணும்னா எம்ஏஹெச் அதிகமாக இருக்க பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம இந்த பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற டெர்மினலில் பவர் சப்ளைவை சால்ட்ரிங் பண்ணிங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் பார்த்துக்கோங்க, அதேமாதிரி போர்டோட பாசிட்டிவ் பார்த்துக்கோங்க. 2 சேமாக வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா போர்டு போஞ்சிடும். ஓகே, இப்போ போர்டு உள்ளே வச்சு அந்த இடத்துல கரெக்டாக போர்டு சீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல நம்ம போர்டை வைக்க முடியும். இது நல்லா ஒர்க் ஆகிற ஸ்பீக்கர் தான், நம்ம ஒருத்தர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆன் ஆகுது. பேட்ரி லோவாக இருக்குது. நம்ம இந்த ஒயரிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ போர்டை அதை கூட வச்சு சால்ட்ரிங் பண்ண ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ஸ்பீக்கருக்கு மேலே பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், அதை லைட்டாக நைஃப் வச்சு சுரண்டிட்டு அந்த இடத்துல ஸ்பீக்கர் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி ஒயரை பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அந்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் சால்ட்ரிங் பண்ணுறது கஷ்டம்தான், பொறுமையாக பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு போர்டில் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். B+, B-, எல்லோ ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கேன், ரெட்டு மைனஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ போர்டு ஒர்க்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பவர் ஆன்லேயே இருக்கும்போது ப்ளூடூத் போர்டு ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் பட்டனை சைடில் ஹோல்ஸ் போட்டு மவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இப்போ இந்த 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணுறேன். அங்கே இருக்க 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்படியே 2 ஒயரை எடுத்துகிட்டு மோடு பட்டனில் இருக்க 2 பின்லையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்லீப் மோடு போச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மறுபடியும் ப்ளூடூத் போர்டு ஆன் ஆகும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. போர்டை அதுக்கான இடத்துல மறுபடியும் உள்ளே வச்சுட்டு கேபிளில் இடிக்காத மாதிரி அழகாக ரூட் பண்ணிவிட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் டோரை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, வேலை முடிஞ்சது. அக்கா வெல்கம் சொல்லிட்டாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர் நல்லா பாடுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.